அது ஒரு சரியான வெயில் காலம் அப்படின்றதுனால காட்டில் இருக்க மூங்கில் மரங்கள் ஒன்றோட ஒன்று உரசி தீப்பிடிச்சிடுச்சு. அச்சச்சோ, காட்டு தீ பரவுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு குரங்குகள் ஒரு பக்கமோட மான்கள் ஒரு பக்கமோட எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கணும்னு எல்லா விலங்குகளும் தெரிச்சு ஓடிட்டுருக்கும் போது ஒரே ஒரு குருவி மட்டும் இவ்வளோ நாள் நான் சந்தோஷமாக வாழ்ந்த இடத்தை காப்பாற்ற ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிக்குது. யோசித்ததோடு நிற்காம மண்ணில் விழுந்து உருண்டு புரண்டு பறந்து போய் தீப்பிடிச்ச இடத்துக்கு மேலே நின்று தன் உடம்புல ஒட்டி இருக்க மண்ணை தட்டி விடுது. அவ்வளோ பெரிய தீ அந்த குருவி போடுற மண்ணில் அணிஞ்சிடுமா? ஆனால் குருவி அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யுது. தீப்பிடிச்ச விஷயம் கேட்டு பார்க்க வந்த காட்டு ராஜாவான சிங்கம் உயிருக்கு பயந்து எல்லாரும் ஓடிட்டுருக்கும் போது நீ மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குது. தீ அணைக்கிறதுக்காக என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு குருவி சொல்லுது. அதை கேட்ட சிங்கம், இந்த சின்ன குருவியே இவ்வளோ பண்ணும்போது நான் எவ்வளோ பெரிய சிங்கம், நானும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசித்து எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு மண்ணோ தண்ணியோ எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு தீயை அணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. சிங்கராஜாவோட கட்டளையை கேட்டு கரடிகள் மண்ணள்ளி விட, கழுதைகள் அதை சுமந்துட்டு வர, குரங்குகள் அதை வாங்கி கொட்டுது. இன்னொரு பக்கம் யானைகள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அடிக்குது. கட்டளையிட்டதோடு நிற்காம சிங்கராஜாவும் களத்தில் இறங்கி வேலை செய்ய எல்லாருமா சேர்ந்து தீயை அணைச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த என்னால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறத விட முடிஞ்ச அளவு செய்வோம்னு நினச்சி தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கிடைக்காம போகாது.